கிஷோர் தம்பி வந்துச்சு. கிஷோர் வந்துட்டானா? மோகினி, கிஷோர் தம்பி வந்துருச்சு. வாடா கிஷோர். எதுக்குமா வேலைக்கு சேர்ந்தோன்னு உடனே இப்படி வர சொன்னீங்க? நீங்க தான் மோகினி விட்டு பேச சொல்லிருப்பீங்க. போலீஸ் உன்னை தேடி வந்தாடா. கீதாவை நீ கொலை பண்ணிட்டேன்னு சந்தேகப்பட்டு வந்த மாதிரி தெரியுது தம்பி. அப்புறம் ஒரு ரூம்ல தேடி பார்த்துட்டு உன் ரெயின் கோட்டை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க தம்பி. ஏன் ரெயின் கோட்டை எடுத்துட்டு போயிட்டாங்களா? ரெயின் கோட்டை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறாங்க? நான் தான் ரெயின் கோட்ல இருந்த பிளட்டை க்ளீன் பண்ணிட்டேனே. ஏன்பா, கொலை நடந்த அன்னைக்கு கௌதம அரெஸ்ட் பண்ணதை நீ பாத்தியோனோ? அப்பயே என்கிட்ட வந்து நீ சொல்லல. சரி என்ன விடு, மோகினி கிட்டயாவது சொல்லிருக்கலாமோனோ? மங்களக்கா, நீங்க தான் அம்மாவை குழப்பி விடுறீங்களா? ஐயோ தம்பி, நீ போலீஸ்ல இருந்து தப்பிக்கணும்னு சங்கடஹர சதுர்த்தி விரதம்லாம் இருக்கேன். சரி அம்மா, நீங்க கேட்குற கேள்விக்கு நானே பதில் சொல்றேன். அன்னைக்கு ராத்திரி நான் வர வழியில கௌதம் அரெஸ்ட் பண்றதை நான் பார்த்தேன். உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க பதட்டம் ஆயிடுவீங்க. அதே நேரத்தில் மோகினி கிட்ட சொன்னாலும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. காலையில் சொல்லிக்கலாம் நினைச்சேன். கீதாவை கொலை பண்ணதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஏதோ பிரச்சனையில கௌதம அரெஸ்ட் பண்றாங்கன்னு தான் நினைச்சேன். சரிடா, அது போகட்டும். அப்ப காத்தால எழுந்த உடனே என்கிட்ட சொல்லிருக்கலாமோ? தூங்கி எந்திரிக்க நேரம் ஆயிடுச்சுமா. எழுந்து வந்து சொல்லலாம் நினைக்கிறப்போ கார்த்திக் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. சரி, அப்பவாது சொல்லிருக்கலாம்ல. அப்ப சொல்லிருந்தா வீண் சந்தேகம் என் மேல வரும்னு தான் சொல்லல. சந்தேகம் தான் போலீஸ்காரர்களுக்கே வந்துடுதே. சிசிடிவி கேமரால நீ நிக்கிறது தெரியுதாமே. அப்புறம் ஜானகி கீதா கிட்ட வேற நீ கோவமா பேசிருக்க. ஜானகி நீ கீதாவை கொன்னுடுவேன்னு சொன்னதை போலீஸ்கார கிட்ட சொல்லிருக்கா. காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையெல்லாம் ஆயிடுச்சு. நான் கோவமா பேசினது என்னமோ உண்மைதாமா. ஆனா நான் கொலைலாம் ஒன்றும் பண்ணல. போலீஸை பார்த்தெல்லாம் எனக்கு ஒன்றும் பயம் இல்லம்மா. நான் வேணும்னா ஸ்டேஷன் போய் விளக்கம் சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நீயே அங்க போக வேண்டாம். அவளே அடுத்தது என்ன பண்றான்னு பாப்போம். கிஷோர் தம்பி கொலை பண்ணலன்னா ஏட்டையா ரெயின் கோட்டை போட்டுக்க போறாரு, அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கும். இப்பதான் எனக்கு நிம்மதி. கிஷோர், நீ போய் குளிச்சுட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். கிஷோர் தம்பி பேசிட்டு போற தோரணையை பார்த்தா இவன் தான் கொலை பண்ணிருப்பான் போல இருக்கு. ரொம்ப சூதாதான் பேசிட்டு போறான், நல்லாவே கதை சொல்றான். இவன் தான் கீதாவை கொலை பண்ணிருப்பான். ஏண்டா கிஷோர், நீயா கீதாவை கொலை பண்ண? ராமுருகா, எதுக்கு இப்படி சிரிக்கிற? என் மூஞ்சில என்ன கரியா பூசிருக்கு? உங்களுக்கு நாமம் போட்டு காதுல பூ சுத்தின மாதிரி நினைச்சு பார்த்தேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. என்னடா சொல்ற? அந்த பிரவுன் கலர் புடவை உங்களுக்கு பிடிக்காதுன்னு முதலாளிக்கு நல்லாவே தெரியும். ஏன் முருகா, எனக்கு இந்த கலர் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாது, இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அட லேசாக வெளியே எடுத்து பார்த்தேன், பளபளன்னு நல்லா இருந்துச்சு. அது இந்த கலராக இருக்கும்னு எனக்கு தெரியாது வயசு. எனக்கு ஒன்று இது வேணாம். அப்போ திருப்பி கொடுத்துடலான்னு சொல்றீங்களா முதலாளி ஆண்டி? யார் அவன்? முதன்னு கடை திறந்து முதல் வியாபாரம் நாம் பண்ணியிருக்கோம், திருப்பி கொண்டு போய் கொடுக்க முடியுமா? வயசு கட்டுக்கலையா என்ன? அப்படின்னா இதை என்ன பண்ண சொல்றீங்க? அதான் கண்ணமாக இருக்காள, அவகிட்ட கொடுத்தா அவள் கட்டிட்டு போறா. ஆனா அந்த கலரு கண்ணம்மாவுக்கு பிடிக்குங்கிறதும் நல்லாவே தெரியும். அதனாலதான் கண்ணம்மாவுக்கு கொடுக்கறதுக்காகவே பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்றேன். ஏண்டா,
வேலைக்காரிக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதா முதலாளிக்கு வேலையா? வேற வேலையே கிடையாது அவருக்கு. என்ன இப்படி வேலைக்காரி தானே அசால்ட்டா சொல்றீங்க? சோசியகாரன் என்ன சொன்னான்னு கண்ணம்மா சொன்னிச்சு. அழகுமூர்த்தியின் அனுசரணை கிடைச்சா குரு பார்க்க கோடி நன்மை, இனி கவலை உனக்கு எதுக்குன்னு சொன்னதா கண்ணம்மா சொன்னிச்சுல்ல. மீசை இல்லாதவன் தான் அதுக்கு புருஷனா வருவான்னு கண்ணம்மா சொன்னிச்சுல்ல. இதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? சரிடா ராமுருகா, உன் முதலாளி தெரிஞ்சுதான் புடவை எடுத்து கொடுத்தாருன்னு நீ எப்படி சொல்ற? இத பாருங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். பாருங்க, புரியும். எனக்கு இந்த கலர் பிடிக்கும்னு சொன்னேன். அத்தை கறிட்ட ஞாபகம் வச்சுக்கின்னு மாடத்துக்கு பிடிக்காத இந்த கலரை எடுத்துக்கின்னு வந்து மாடம் கையாலேயே எனக்கு கொடுக்க வச்சுட்டாரு. இதுல என்ன சொல்றானே எனக்கு புரியலடா. என்ன புரியல? இது புரியலன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா நாமந்தான் காதுல பூதான். சரிடா முருகா, இந்தா மறுபடியும் என் வாழ்க்கை இருட்டா போகாம நீ தாண்டா காப்பாத்தணும். புரிஞ்சா சரி. இந்த ராமுருகா சொன்னது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா? இந்த சுந்தரமூர்த்திக்கும் கண்ணம்மாவுக்கும் நாம ஒரு டெஸ்ட் வைப்போம். உண்மை என்னன்னு கண்டுபிடிப்போம். அப்புறமா இருக்கு இவருக்கு. சம்மந்தி, சம்மந்தி, என்ன சம்மந்தி டிராவல் பேக் எடுத்துட்டு வந்து நிக்கிறீங்க? உட்காருங்க. நான் திருச்சிக்கு போறேன் சம்மந்தி. எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கீதா ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. என்னால துக்கம் தாங்க முடியல சம்மந்தி. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நானே 2 கண்ணும் பறிப்போன மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கேன். கீதாவும் போயிட்டா. கௌதம் ஜெயில இருக்கான். யாருக்கு கீதாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சோமோ அவனே அவளை கொண்டான்னு சொல்றப்போ எப்படி என்னால் தாங்கிக்க முடியும்? துக்கம் தொண்டையை அடைக்குது. அதுக்காக சோர்ந்து உட்காந்துருக்க முடியுமா சம்பந்தி? அம்மாவுக்கு நல்லா சொல்லுங்க அத்தை. இவங்க பாட்டுக்கு ஊருக்கு போறேன்னு கிளம்பி போனாங்கன்னா நான் எப்படி அத்தை இங்க நிம்மதியா இருக்க முடியும்? இங்க பாருங்க சம்பந்தி, திருச்சிக்கு போய் எப்படி தனியா இருக்க போறீங்க? அதுவும் இந்த மாதிரி நேரத்துல நீங்க தனியா இருக்க கூடாது. நல்லா சொன்னீங்க அத்தை. அம்மா, அத்தை சொல்றது புரியுதா? சம்பந்தி, உங்களை அங்க விட்டுட்டு ஜானகி இங்க ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க மாட்டா. கீதா இன்டர்வியூக்காக இங்க வந்தோம். கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு. கீதா போனதுக்கு அப்புறம் என் உயிரும் போயிருக்கணும் சம்பந்தி. இப்ப வெறும் கூடுதான் இருக்கு சம்பந்தி. திருச்சில இருந்தா எனக்கு என்ன ஆயிட போகுது? ஜானகின்னு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. நான் கார்த்திகை திருச்சிக்கு அனுப்புறேன். அவன் உங்களுக்கு தேவையான சாமான்களை டிராவல்ஸ்ல அனுப்பிட்டு வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்க போய் அங்க தனியெல்லாம் இருக்க வேணாம். இங்க பாருங்க, இங்க உங்களுக்காக நாங்க எல்லாருமே இருக்கோம். நீங்க இங்கதான் இருக்கணும் சம்பந்தி. கிருஷ்ணா சொல்றது கரெக்ட் சம்பந்தி. இது உங்க வீடு. நீங்க எங்கள ஒருத்தர். அஸ் அ பிரதரா ஒன்னு சொல்றேன். நம்மளை விட்டு போன கீதாவை இனி திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனா ஜானகிய நீங்க நல்லா கவனிச்சுக்கலாம். இல்லைன்னா அவ மனசு கஷ்டப்படும். நீங்க பெரியவங்க, உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பேரம் பேத்திங்க இருக்காங்க, அவங்க மேல கவனத்தை செலுத்துங்க. எல்லாமே சரியா போயிடும். இல்ல சம்பந்தி, பொண்ணு கொடுத்த வீட்டுல நான் உங்களை என் சகோதரியா தான் பாக்குறேன். நீங்க இந்த வீட்டுல அந்த உரிமையோட இருக்கலாம். நாங்க எல்லாரும் அப்படிதான் ஆசைப்படுறோம். ஜானகி, பேக் எடுத்துட்டு போய் உள்ள வைமா. கார்த்திக் இப்பதான் ஆபீஸ் போயிட்டு இருக்கான். வர சனி ஞாயிறுல அவனுக்கு திருச்சிக்கு அனுப்பி வச்சிடுறேன். சரிங்க சம்பந்தி. எங்க அம்மா மாமா எடுத்து சொன்னாதான் கேக்குறாங்க அத்தை.
எந்த காயத்தையும் வலியையும் மனவேதனையையும் ஆற்றக்கூடிய சக்தி காலத்துக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு நல்ல காலம் வரும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. போங்க சம்பந்தி. கிருஷ்ணா, நான் வக்கீல பார்த்து பேசிட்டு வரேன். சீக்கிரமே கௌதம ஜாமீன்ல எடுக்கணும். இல்ல எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். சரிங்க. ஆனா ஆனா ஆவண்ணா ஆவண்ணா ஈனா ஈனா சொல்லு. ஈனா ஈயண்ணா ஈயண்ணா ஊனா ஊனா சீதா சீதா. என்னம்மா? பாலை எடுத்துக்கிட்டு போய் தம்பிக்கு கொடு. அவர் வைஷுக்குட்டிக்கு ஆனா அவனா சொல்லி கொடுத்துட்டு இருக்காருமா. அப்புறம் எடுத்துட்டு போறேனேம்மா. ஏண்டி இப்படி புரியாம பேசுற? ராமு தம்பி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருச்சு. எதிர்பார்த்துட்டு உக்காந்துருக்கோம், எடுத்துட்டு போ. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா இதே நினைப்புல தான் இருப்பாங்களா? என்ன சீதா இது? ஒரு அம்மா கிட்ட போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஒரு பொண்ணு கிட்ட நீ இந்த மாதிரி எல்லாம் பேசலாம்? இத பாரு, உங்ககிட்ட என்னால பேசி ஜெயிக்க முடியாது. ஏதாவது செஞ்சு தொலை. சரி சரி, பேக் எடுத்துட்டு திரும்ப போயிடாத. நான் பால் எடுத்துட்டு போறேன். உன்ன கோச்சுக்கிறாங்க. அக்கா. ஏய் சி, எதுக்கு இப்ப சிரிக்கிற? இல்ல, அம்மா அட்வைஸ் எல்லாம் கரெக்டா சொல்லுச்சா? பார்த்து நடந்துக்கோ. உன்னை முதல்ல பேக் பண்ணி உன் புருஷ வீட்டுக்கு அனுப்பணும். அப்பதான் நீ சரியா வருவ. மூஞ்ச பாரு. ராமு சார், இந்தாங்க, உங்க அக்கா பால் கொடுத்து விட்டாங்க. இங்க குடு சீதா. நீங்க ஏதோ சத்தியம் பண்ணீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அது வந்து பாரு என்னன்னு. என்னக்கா இந்த நெலியதா தள்ளுக்கா. வைஷுக்குட்டி வா. நீ எதுக்கு இந்த நேரத்துல வர? என்ன வேணும் சொல்லு. வைஷுக்குட்டிய தூக்கிட்டு போலான்னு வந்தேன். வைஷுக்குட்டி இங்க இருந்தா உங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல, அதான். இவ என்ன பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு போறா? இவ இம்சை தாங்க முடியல ராமு சார். எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சு சிரிச்சு உயிரை வாங்குறா. சீதா, எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி வந்து உட்காரு. வா. இருங்க ராமு சார், கதவை சாத்திட்டு வரேன். அந்த பால் எடுத்து குடிங்க ராமு சார். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சீதா. என்ன குழப்பம் ராமு சார்? ஒரு பக்கம் கௌதம் மோகினியை சேர்த்து வைக்கிற முயற்சி வீணாயி அவன் வேற ஜெயில இருக்கான். இந்த பக்கம் அக்கா நெருக்கடி கொடுத்து குழந்தை வேணும்னு அக்கா சத்தியம் வாங்கிருச்சு. மனசே நிம்மதி இல்லாம இருக்கு சீதா. கௌதம் கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டான். இப்ப மோகினி வேற பெரிய மன உளைச்சல்ல இருக்கும். இந்த சூழ்நிலையில சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதான் சீதா, என்ன பண்றதுனே புரியல. என்ன பண்ணணும்னு புரியலன்னு இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் ராமு சார்? நாளைக்கு காலையில அம்மா கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ யோசிக்கிறது சத்தியம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன சீதா? மோகினி அண்ணி கீதா எப்படி கொலை செய்யப்பட்டான்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அன்னைக்கு அண்ணன் மேல வெறுப்பு கிடையாது, ஆதங்கம் தான் இருக்கு. அதனால அண்ணனை காப்பாத்துறதுக்கு எல்லா ஸ்டெப்பும் எடுப்பாங்க. நாம என்ன பண்ணணும்னா மோகினி அண்ணி கூடவே இருந்து கௌதம் அண்ணன் நிரபராதின்னு நிரூபிச்சு
வெளியே கொண்டு வரணும். நம்ம சுதாவோட மாமனார் தான் அண்ணனை அரெஸ்ட் பண்ணதால கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம உதவி தேவைப்படும். நாம அதை செய்வோம். கௌதம் அண்ணன் ரிலீஸ் ஆகி வரப்ப அன்னை கண்டிப்பா அண்ணன் கூட சேர்ந்துருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, பாலை குடிங்க. நான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். சீதா, சீதா இருங்க. என்னம்மா? சீதா, நீ இப்போ எடுத்துட்டு வந்த பால் டம்ளரை என்கிட்ட கொடு. இந்த பாலை தம்பிக்கிட்ட கொடு. எதுக்குமா? தூங்குறதுக்காக எனக்கு டாக்டர் கொடுத்த மாத்திரைய நான் அந்த பாலை கலந்து வச்சிட்டேன். நீ மாத்தி எடுத்துட்டு வந்துட்ட. ஐயோ, அதுக்கு அவசியமே இல்லம்மா. அங்க பாரு. சார், குட் மார்னிங் சார். சார், குட் மார்னிங் சார். ஏட்டையா, ஐயா தான் ஏதோ சிந்தனையில் இருக்காரு. திரும்ப திரும்ப ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? முக்கியமான திங்கிங்கில் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் டெஸ்ட் பண்ணுறேன். நம்ம சார் எப்படி தெரியுமா? சின்னதாக ஒரு காத்தடிச்சு இந்த பேட்ச் விலகுனா கூட கண்டுபிடிச்சிருவாரியா. 2 தடவை அட்டென்ஷனில் நின்று சல்யூட் அடிச்சு கூட அவர் கவனத்துக்கு வரலைன்னா ஆளு மாட்ட போறான், நம்ம ஐயா ஏசி ஆக போறாருன்னு அர்த்தம். சார், ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? அதெல்லாம் இல்லையா. கௌதமோட அப்பாவும் ராமு தம்பியும் வந்து பேசினதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தையா. கௌதம் அந்த பொண்ணை கொலை பண்ணலன்னு வச்சுக்குவோம் சார். எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாச்சே சார். இப்ப போய் யோ, எஃப்ஐஆர் போட்டா நிரபராதியா இருந்தா கூட தூக்கில போட்டலாமா? ஃபார்மாலிட்டி எல்லாம் மறந்துட்டு நான் சொல்றதை கேட்டுக்க. கௌதம் கொலை பண்ணலன்னு நினைச்சுக்கிட்டு நாம யோசிச்சோம்னா நமக்கு யார் யார் மேலாம் சந்தேகம் வரும்? யாரு மேல? யோ, நான் தான் இவ்வளவு நேரமா யோசிச்சுட்டேனே, நீ வேற ஏன் மேல பார்த்து யோசிக்கிற? சீலிங் பேந்து தலையில விழுந்துற போதியா? நானே சொல்ற கேட்டுக்க. கௌதம தவிர்த்துட்டு பார்த்தா முதல் சந்தேகம், நாம கௌதம அரெஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்தோம்ல, அப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தானே கிஷோர், அவன் மேல வருது. அவன் ஏற்கனவே கீதாவை மிரட்டி இருக்கான். அது அப்படியே இருக்கட்டும். 2வது சந்தேகம் வாட்ச்மேன் மேல வருது. வாட்ச்மேன் கொலை பண்ணிருப்பானா சார்? ஒரு கேஸ எல்லா கோணத்திலையும் அலசி ஆராயணும். ஆரம்பிக்கிறப்பவே முட்டுக்கட்டை போடக்கூடாதியா சார்? உண்மையிலே சொல்றேன் சார். சல்லடை போட்டு சலிச்சு குற்றவாளியை தேடுவாங்கன்னு சொல்லுவாங்க சார். அப்படி தேடுறவர் சார் நீங்க. யோ, அதே மாதிரி குறி வச்சு அடிச்சு பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அதுவும் நீங்க தான் சார். யோ, என்னைய புகழ்றதை விட்டு சொல்றதை களியா. சாரி சார். வாட்ச்மேன் மேல எனக்கு ஏன் டவுட் வருதுன்னா, கீதா போட்டிருந்த செயினும் அவ வச்சிருந்த செல்போனும் மிஸ் ஆயிடுச்சுன்னு அவங்க வீட்டுல சொல்றாங்க. அந்த பொண்ணு இறந்த துக்கத்துல இதை யாருமே கவனிக்கல. இப்பதான் யோசிச்சு பார்த்திருக்காங்க. அதனால கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. செயின் 5 பவுனா, செல்போன் 12,000. செயின் போனுக்காக வாட்ச்மேன் ஏன் கொலை பண்ணிருக்க கூடாது? சார், எனக்கு தெரிஞ்சு போச்சு சார்.
நீங்க உண்மையான குற்றவாளி கிட்ட நெருங்கிட்டீங்க சார். வெறும் பில்டப்லாம் கொடுக்காதியா, எதிர்கேள்வி கேளு. சாரி சார். இப்படி ஷூவால தரையில உதைச்சு சல்யூட் அடிச்சு அடிச்சு ஸ்டேஷன் தரையெல்லாம் உடைச்சிட்டயா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கீதா போட்டிருந்த செயின் கூட ரெயின் கோட் கழட்டுறப்ப கழட்டு வந்திருக்கலாம், இல்ல அருந்து கூட விழுந்திருக்கலாம். ஆனா செல்போன் எப்படி காணாம போகும் சார்? மர்டர் நடந்த இடத்துல தான் நம்ம எல்லாம் தேடி பார்த்தோமே சார். யோ, அதை தயா சொல்றேன். இப்ப கேஸோட டீட்டெயிலுக்கு வருவோம். கௌதமும் கீதாவும் பைக்ல போறாங்க. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. பெட்ரோல் இல்லாம பைக்கை கெஸ்ட் ஹவுஸ் வாசல்ல நிறுத்துறாங்க. வாட்ச்மேன்ட்ட கேனை வாங்கிட்டு கௌதம் பெட்ரோல் வாங்க போறான். இது வரைக்கும் கௌதமும் வாட்ச்மேனும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. கௌதம் போன பிறகு வாட்ச்மேன் கீதா கழுத்துல இருந்த செயினையும் கையில இருந்த செல்போனையும் பார்த்துட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலை பண்ணிருக்கலாம்ல. சந்தேகமே இல்ல சார். அடுத்த மாசம் நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் சார். அப்படியே என்னையும் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுங்க சார். யோ, கேஸ கண்டுபிடிக்கிறத பத்தி பேசினா எப்ப பார்த்தாலும் ப்ரமோஷனை பத்தியே கனவு கண்டுகிட்டு இருக்க. அதுவும் தப்பு தப்பா கனவு கண்டுகிட்டு இருக்க. சார், கனவு காணுங்கன்னு அப்துல் கலாம் ஐயாவே சொல்லிட்டு போயிருக்காங்க சார். தூக்கத்துல வர பகல் கனவை காண சொல்லலையா? உன்னை தூங்க விடாம பண்ற கனவு லட்சிய கனவு, அத காணுன்னு சொல்லியிருக்காரு. ஓ, அதுவும் குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்களை தான் கனவு காண சொல்லியிருக்காரு. உன்ன மாதிரி தின்னது செரிக்காம கனவு காணுன்னு சொல்லல. ஏதாவது திட்டிட போறேயா? முதல்ல தொப்பைய குறை. சார், நம்ம சர்க்கிள்லயே தொப்பை இல்லாம ஸ்மார்ட்டா இருக்கிற ஒரே போலீஸ் ஆபீசர் நீங்க தான் சார். யூனிஃபார்ம் போட்டு நீங்க நடக்கிறப்ப கருப்பு அஜித் மாதிரியா இருக்கீங்க சார். ஐயோ, முடியலையா? என் மருமக சொன்னத காதுல வாங்கிட்டியா? ஜால்ரா அடிக்கிறது நிப்பாட்டியா? நாம அடுத்து வாட்ச்மேனை தான் விசாரிக்கணும். கொலை நடந்ததுன்னு போன் பண்ணது அவன் தானே சார்? இத பாரியா, பில்லா படத்துல மேஜர் சுந்தரராஜன் இன்டர்போல் ஆபீசர், அவர் தான் மெயின் வில்லனா இருப்பாரு. வெள்ளை ரோஜா படத்துல சிவாஜி சார் சர்ச் ஃபாதரா இருப்பாரு. ஆனா அவர் தான் கொலை பண்ணிருப்பாரு. பிரில்லியண்டா யோசிச்சு கதை பண்ண பல தமிழ் படங்கள் நிறைய கொலைக்கு துப்பு தர மாதிரி தான் இருந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வாட்ச்மேன் தான். அப்ப நம்ம அந்த கிஷோரை டார்கெட் பண்ண வேணாமா சார்? அவன் மேல வச்ச புள்ளி அப்படியே இருக்கட்டும். ஏன் அவசரப்படுற? கையெழுத்தா? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? யோ, நீ தானே கொலைகாரனை பத்தி தகவல் கொடுத்துருக்க. கோர்ட்ல சாட்சி சொல்ல வேண்டாமா? சைன் பண்ணியா? சார், என்னால கோர்ட்டுக்கெல்லாம் அலைய முடியாது சார். தகவல் கொடுத்துட்டேன், அதோட விட்டுருங்க சார். ரொம்ப பேசாதையா, அப்புறம் இங்கே உட்கார வச்சுருங்க. ஏயா, வாட்ச்மேன் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்தப்ப கொஞ்சம் பதட்டமா இருந்தால? ஆமா சார், பதட்டமா தான் சார் இருந்தா. ஆமா, நான் சொன்ன பிறகு சொல்லியா? வாட்ச்மேன் முத்து சார். என்ன சார், பஞ்ச் டைலாக் சரியா வராம பஞ்சர் ஆகி நிக்கிறீங்களா? ரைமிங்கோட இப்ப நான் சொல்லட்டுமா? வாட்ச்மேன் முத்து, உனக்கு தெரியாதடா எங்க இன்ஸ்பெக்டரோட கெத்து. பேசாமரியா? நெக்ஸ்ட் வாட்ச்மேன் முத்து.